Morning champions, this is Professor Aswin from Government College of Technology. I am technical champion best in BBS along with me. இப்போ இன்னைக்கு என்ன பார்க்கணும் தெர்மோடைனமிக்ஸ்ல பெஸ்ட் இன் BBS ஒரு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணாரு. அது ஆஃப்டர் லேர்னிங் ஃப்ரம் மிஸ்டேக் பண்ணாரு. பண்ணிட்டு இப்போ ஆஃப்டர் டெஸ்ட் ரீகேப்சேஷனுக்காக வந்திருக்காரு. ஒரு 10 பாயிண்ட் இருக்கு. இந்த 10 பாயிண்ட் நமக்கு என்னன்னு சொல்ல போறாரு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? Triple point of pure substance on PV diagram is represented by அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்கன்னா லைன் வச்சு ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. சோ பாயிண்ட் அப்படி சொல்லி ஏமாத்தக்கூடாது. PV டயகிராம் வரும்போது ட்ரிபிள் பாயிண்ட் ஆனவன் லைனா மாறிடுவான். அதே இது PT டயகிராம் கேட்டிருந்தாங்கன்னா அதுல பாயிண்டா தான் இருக்கும். சோ PT டயகிராம்னா அதுல T இருக்கா, அப்ப ட்ரிபிள் பாயிண்ட் வந்து பாயிண்டா தான் இருக்கும் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். PV டயகிராம் T இல்ல பாத்தீங்களா, அப்ப லைனா மாறிடும் ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, a substance above critical temperature exists அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு எப்படி எக்ஸிட் ஆகும்னு பாத்தீங்கன்னா கேஸா இருக்கும்னு சொல்றாங்க. சோ இது வந்து ஒரு முக்கியமான கேள்வி. இத வந்து ரெண்டு ஆப்ஷனுக்கு வந்து மையப்படுது. சப்ஸ்டன்ஸ் அபோவ் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர்ல வந்து கேஸ் இருந்தா கேஸ் போடலாம். அது இல்லாம சூப்பர் ஹீட்டட் ஸ்டீம் தான் அதுக்கு பிரியாரிட்டி கொடுக்கலாம். எப்பவுமே பிரியாரிட்டி அது வந்து நம்ம வந்து ரொம்ப முக்கியமானது. அடுத்து கேட்டிருக்காங்க 1 கிலோவாட் ஹவர் ஆஃப் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா 3600 கிலோ ஜூல் ஈக்குவலா இருக்கும். 1 கிலோவாட் ஹவர் அப்படினா வந்து 3600. அப்ப ஒரு ஹவர்னாலே வந்து 3600 நம்பர் ஞாபகம் இருக்கும். ஆனா வந்து 1 கிலோவாட் ஹவர்னா 3600 கிலோ ஜூல். இப்போ யூனிட் ஆஃப் எனர்ஜி கேட்டிருக்காங்க ஜூல். எனர்ஜியோட யூனிட் தூக்கத்துல எழுப்பி கேட்டாங்க தெரியணும் ஜூல். அடுத்து கேட்டிருக்காங்க கரண்ட் ரிலேஷன்ஷிப் ஃபார் அடியாபேட்டிக் எக்ஸ்பான்ஷன் இல்லனா கம்பரஷன் கேட்டிருக்காங்க. என்ன ரிலேஷன்ஷிப் பாத்தீங்கன்னா V2/V1 P1/P2 whole power 0.71 will be equal to T1/T2 power to the power of 2.46 அப்படி சொல்லிருக்காங்க. அப்படி இல்லனா P2/P1 V1/V2 to the whole power of 1.41 சொல்லிருக்காங்க. will be equal to T2/T1 to the power of 3.46 சொல்றாங்க. அப்படி இல்லனா என்ன ரிலேஷன்ஷிப் சொல்லிருக்காங்க, T2/T1 V1/V2 to the power of 0.41 சொல்லிருக்காங்க. will be equal to P2/P1 to the power of 0.29. இந்த சூப்பரான ரிலேஷன்ஷிப் ரெடிமேட்ல அடிக்கடி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து கேக்குறாங்க ப்ராப்பர்ட்டி ஆஃப் சிஸ்டம் இஸ் a point function அப்படி சொல்றாங்க. ப்ராப்பர்ட்டி அப்படினாலே வந்து பாயிண்ட் ஃபங்க்ஷன் தான். வர்க், ஹீட், என்ட்ரோபி ஜெனரேஷன் தான் வந்து பாத் ஃபங்க்ஷன். அடுத்து கேக்குறாங்க work done in compressing 1 kg of gas adiabatically from P1V1 T1 to P2T2 V2 is equal to அப்படி கேக்குறாங்க. work done கண்டுபிடிக்கான ஃபார்முலா என்ன பாத்தீங்கன்னா CV * T2 - T1 சொல்றோம். ஏன் அடியாபேட்டிக்கலி அப்படினு பாத்தீங்கன்னா அடியாபேட்டிக்ல வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படினா work done equal to நமக்கு என்ன ஆகும் அடியாபேட்டிக் பண்ணா அப்ப Q U plus del U அப்படி வரும். சோ அடியாபேட்டிக்கலி அப்படினு பாத்தீங்கன்னா நமக்கு இவன் காலி ஆயிடுவான். நான் காலி அப்படினுவோம். யாரு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நான் காலி அப்படினுவோம். சோ அவன் காலி ஆயிட்டான் அப்படினா அப்ப work done க்கு ஃபார்முலா என்னன்னா -del U அப்படின்னு ஞாபகம். அப்ப வழக்கமா del U வந்து இப்ப CV இது வந்து அடியாபேட்டிக் ஃபார்ம் கம்ப்ரஷன் அப்படின்றாங்க. கம்ப்ரஷன்னா வந்து என்னன்னா நமக்கு ஃபைனல் தான் அதிகமா இருக்கும். அப்ப T1 - T2 அப்ப மைனஸை போட்ட உள்ள கொண்டு வந்தா T2 - T1 தான் வரும். சூப்பரான இது அடியாபேட்டிக்லினால ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் காலி ஆயிடும். பார்த்து என்ன கேட்டிருக்காங்கன்னா reversible isothermal process will involve no change of entropy takes place at அப்படி சொல்றாங்க. மூணு கண்டிஷன்ல வந்து reversible isothermal process நடக்கும்னு சொல்றாங்க. என்ன கண்டிஷன்லாம்னா 0 டெம்பரேச்சரா இருக்கணும், இன்ஃபினிட் டெம்பரேச்சரா இருக்கணும், இல்லனா -0 டெம்பரேச்சரா இருக்கணும். So reversible isothermal process will involve no change of entropy. entropy மாறக்கூடாது. அப்ப entropy கான்ஸ்டன்ட்டா இருக்கணும் அப்படினா 0 டெம்பரேச்சரா இருந்தா தான் கான்ஸ்டன்ட்டா இருக்கணும், இல்ல இன்ஃபினிட் டெம்பரேச்சர் தான் கான்ஸ்டன்ட்டா இருக்கணும், இல்ல -0 டெம்பரேச்சரா இருந்தாலும் கான்ஸ்டன்ட்டா இருக்கணும். அடுத்து என்ன கேக்குறாங்க ஹெல்ம்ஹால்ட்ஸ் ஃபங்க்ஷன் கேக்குறாங்க. F = U - Ts ன்னு சொல்றாங்க. சோ ஹெல்ம்ஹால்ட்ஸ்க்கு வந்து ஃபன் பிடிக்கும் அப்படிங்கற மாதிரி வச்சுக்கோங்க. ஃபன் ஹெல்ம்ஹால்ட்ஸ்க்கு வந்து he likes fun அப்படினா F னா F = U - Ts அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். ஹெல்ம்ஹால்ட்ஸ் வந்து ரொம்ப விளையாட்டுத்தனமான ஹெல்ம்ஹால்ட்ஸ். அவர் ஒரு ஃபங்க்ஷனை கண்டுபிடிச்சாரு. ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சப்ப அதுக்கு அந்த ஃபங்க்ஷன்ல வர ஃபன் அப்படிங்கறத வச்சே வந்து அவர் ஒரு முடிவு பண்ணார், பிட் கொடுத்தாரு. என்னன்னா F = U - Ts. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க எலிமெண்ட் இஸ் டிஃபைன்ட் as அப்படி கேட்டிருக்காங்க. எப்படி டிஃபைன் பண்ணுவாங்கன்னா substance which has not been resolved into simpler form சொல்றாங்க. சோ அதுக்கு மேல எப்பவுமே ஐ படத்துல அதுக்கு மேல கொண்டு போவாங்க. அதுக்கு மேல கொண்டு போக முடியாதா அதான்டா அப்படினா element is defined as a substance which has not been resolved into simpler form. அதுக்கு மேல சிம்பிளராலாம் போனா அதான் சிம்பிள். எலிமெண்ட்னாலே சிம்பிள் தான். அதுக்கு மேல அப்படினா முடியாது. அப்ப element is the simplest form. அதுக்கு அப்புறம் அத வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. சோ இன்னைக்கு நம்ம தம்பி பெஸ்ட் இன் பிபிஎஸ் வந்து நமக்கு 10 கான்செப்ட் வந்து நமக்கு கத்து கொடுத்தாரு. இது வந்து ஆஃப்டர் டெஸ்ட் ரீகேப் செஷன். சோ பெஸ்ட் இன் பிபிஎஸ் தேங்க் யூ சொல்லுவோம். தேங்க் யூ சாம்பியன்ஸ்.